வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த எபிசோட் மீம் எபிசோட். ஸோ இந்த மீம் எபிசோடில் நாம் பார்க்க போகிற மீம்ஸ் எந்தெந்த படங்கள் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி ட்ரெய்லர், சிக்கந்தர், வீரதீர சூரன் பார்ட் 2, ஜனநாயகன், இந்த படங்கள் பற்றி வந்திருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னி மீம்ஸை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குட் பேட் அக்லி படத்தை பற்றி வந்திருக்கிற ஒரு சில மீம்ஸை பார்த்துடலாம். அதில் இந்த ஒரு மீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாத்தையும் குழப்பி அடிச்சிருக்கான் ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த மீம் பார்த்தீங்கன்னா, ஒத்த ரூபா தாரம் பாட்டை யூஸ் பண்ண ராஜா சார் கிட்ட பர்மிஷன் வாங்கி பணம் கொடுத்தாங்களான்னு வேறு தெரியல அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு முதல்வன் டெம்ப்ளேட், பதட்டத்தில் இருக்கிற மாதிரி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பயம் மாப்பிளைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பயமா எங்களுக்கா ப்ரோ, பயத்துக்கே பயங்காட்டுறவங்க நாங்கள் அப்படிங்கிறவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, வாங்கியிருக்கணும். ஒரு வேலை வாங்கலைன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் வரும். ஆனால் உடனேலாம் வராது, பயப்பட தேவையில்லை. படம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக தான் வரும். அடுத்த மீம், ஃபேன்ஸ் ஆதிக் ப்ரோ, பிஃபோர் குட் பேட் அக்லி வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நாங்கள் ஏதாவது படம் பார்த்துட்டு வரணுமா சொல்லுங்கள். ஆதிக், லிஸ்ட் ரெடிப்பா, எந்தெந்த படம் பார்க்கணுன்னு. என்னது லிஸ்ட்டா? மொத்தமாக 62 படத்தையும் பார்க்க சொல்லுவார் போலியே. அடுத்த மீம், விடாமுயற்சி படத்தில் ப்ளீஸ் கயல் டோன்ட் லீவ் மீ அலோன், என்னை விட்டு போயிடாத. அதே குட் பேட் அக்லி படத்தில் போடி டேஷ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்த மீம் பார்த்தோம் அப்படின்னா, அண்ணே மே 1 தானே தலை பர்த்டே, அதுக்குள்ளே மேஷப் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, கொப்ப மவனே அது ஜிபியூ ட்ரெய்லர்டா. அடுத்த மீம், ட்ரெய்லரே மேஷப் மாதிரி இருக்கு ப்ரோ, பின்ன ஆதிக்கிட்ட என்கேமாடா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2 பேர்கிட்டையும் அடி வாங்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் அர்ஜுன் தாஸ், மாஸ்டர் படத்தில் தளபதி விஜய் கிட்ட, குட் பேட் அக்லியில் நம்ம ஏகே கிட்ட. அடுத்த மீம், ஒரே ஒரு பிளாக் அவுட்ஃபிட் படம் ஃபுல்லாக போட்டிருப்பான், ஆனால் அதில் அவ்வளோ டெரிஃபிக்காக இருக்கும், அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணுற ஆள், அவனை கூட்டிகிட்டு போய் வடக்கன் ரீலில் இருக்கிறவன் மாதிரி கெட்டப் போட வச்சு ஆதிக்ரை சாலா அப்படின்னு ஒரு மீம் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே கைதி படத்தில் அர்ஜுன் தாஸ் ப்ளே பண்ண அவருடைய கேரக்டர் செம்மையாக அவருக்கு செட்டாக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அர்ஜுன் தாஸுங்கிற பேரை கேட்டாலே கைதி படத்தில் அவருடைய கேரக்டர் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கியான ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் அவரை மெயின் வில்லனாக கொண்டு வந்திருக்காங்க. படம் வந்தால் தான் தெரியும் அவருடைய கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படி ஆதிக் அவரை யூஸ் பண்ணியிருக்காருன்னு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மீம், ஹலோ ஹெச் வினோதா, உடனே ஸ்கிரிப்ட் ஆல்டர் பண்ணுங்கள். ஆமாம், எம்ஜிஆர் சிவாஜி ரெஃபரன்ஸ்லாம் வேணாம், அவன் எடுத்த மாதிரி நீங்களும் என் ரெஃபரன்ஸை வச்சே எடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கடுத்து இந்த மீம் பார்த்தீங்கன்னா, நீங்களும் என் ரெஃபரன்ஸ்லையே எடுங்க வினோத், இதெல்லாம் என் படம் சிடிஸ். வினோத் தேவையில்லை, நான் மகேஷ் பாபு படம்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அடுத்த மீம், மென் ஒன்லி ஹேவ் 2 moods, படம் ஃப்ளாப் ஆனால் என்ன, தலையை ஸ்க்ரீனில் பார்த்தா போதும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் லாஸ் ஆனால் என்ன, தலையை ஸ்டேடியமில் பார்த்தா போதும். ஸ்டேடியத்தில் போய் தலையை பார்த்துட்டு வந்து தான் அந்த தலையை இப்போ பயங்கரமாக போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த மீம் பார்த்தீங்கன்னா, கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், ஆனால் உயிர் மேலே. நான் ஸ்வீட்னா நீ பிளடி ஸ்வீட் சித்தப்பா, ட்ரா த மேட்ச். அடுத்த மீம் பார்த்தீங்கன்னா, ஏங்க டெவில் ஹானை காட்டுவீங்கன்னு பார்த்தா எரும மாடு ஹானை காட்டுறீங்க அப்படின்னு ஒருத்தர் மீம் போட்டிருக்காரு. அந்த மீமுக்கு ஒருத்தர் ரிப்ளை கொடுத்துருக்காரு. இது ஒரு மீம் ஆயிடுச்சு. திருப்பி அடித்தா கோலிவுட் யூனிட்டி இல்லைன்னு பொண்டாட்டியை விட்டு ஒப்பாரி வைக்க வேண்டியது, பெரிய பொட்டேட்டோ தாக்கப்பட்டார். அடுத்து காட் பிளஸ் யூ சாங்கில் ஏகேவுடைய இந்த போஸுக்கு, ப்ரோ திங்ஸ் ஹீஸ் கயடு லோஹார், நாக்கம் அடித்தாலே இப்போலாம் கயடு லோஹார் தானா. அடுத்த மீம், இட்லி கடை அக்டோபர் 1 ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க, தலை வந்தால் தள்ளி போய் தானே ஆகணும், தள்ளி போய் தான் ஆகணும், அதுக்குன்னு இவ்வளோ தள்ளி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்த மீம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சம்பவம் லோடிங். உங்களுக்கே தெரியும் ஆக்டர் தனுஷ் ஏகே வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அதை வச்சு தான் இந்த மீம். தூக்குதுறையோடைய பொண்ணை காலி பண்ணியாச்சு நீக்கில், இப்போ அடுத்து தூக்குதுறையே காலி பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, படத்தில் ரெஃபரன்ஸ் இல்லை, ரெஃபரன்ஸில் தான் படமே, பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது, பார்ப்போம் ஃபுல் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்த மீம், படம் எடுக்க சொன்னால் ஃபுல்லாக ஏகே ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க ப்ரோ, அவர் படத்தில் அவர் ரெஃபரன்ஸ் தானே வச்சுருக்காங்க, உங்களை மாதிரி தோனி, விஜயகாந்த், தலன்னு எல்லா ரெஃபரன்ஸுமா வச்சுருக்காங்க. அடுத்த மீம், பாய் கறி 10 கிலோ இருங்க பாய் போட்டு தரேன். அட பாவீங்களா, 2 கேங்ஸ்டர்ஸை வச்சு கசாப்பு கடையை உருவாக்கிட்டீங்களே. அடுத்து இந்த மீம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். டயலாக் ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஆஃப் ஆதிக்னா, என் ஆசையை நீ குழி தோண்டி புதைச்சாலும் இருட்டிலிருந்து வர வேதாளமாக விடாமுயற்சி பண்ணி எழுந்து வருவேன் மாமே, என் துணிவுக்கு முன்னாடி உன் வீரம் எல்லாம் அடங்கி தான் போகணும் மாமே, ஆரம்பத்தில் இருந்தே நீ விவேகமாக மங்காத்தா ஆடினாலும் உன் கிரீடம் என் விசுவாசம் முன்னாடி உடஞ்சி போகும் மாமே. எத்தனை மாமே, நீ எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் என் நேர்கொண்ட பார்வையில் முன்னாடி நீ ஒரு மைனர் மாப்பிள்ள தான் மாமே, அமர்க்கலம் பண்ணாத, முகவரி இல்லாமல் போயிடுவேன் மாமே. இந்த மாதிரி தான் டைலாக்ஸ் படத்தில் இருக்கும்னா அவ்வளோதான், அப்படிலாம் ஆகாமல் பார்த்துக்கணும். ஆதிக் மாமே என்ன பண்ணியிருக்க மாமே, 10ஆம் தேதி தெரியும். அடுத்து இந்த மீம் பார்த்தீங்கன்னா, மீம் கிரியேட்டர்ஸே புலம்புற மாதிரி எல்லா மீம் கண்டென்ட்டும் மூவியில் வந்துருச்சு, அப்புறம் நாங்கள் எதை வச்சு மீம் போடுறது,
எதையாவது வச்சு போடுமாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா வீரதீரசுரன் படத்தை பற்றி வந்திருக்கிற ஒரு சில மீம்ஸை தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த ஒரு மீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குடும்பஸ்தனில் வர ஒரு சீன் எடுத்து டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீனில் வந்து கஷ்டப்பட்டு நான்வெஜ்ஜை சமைச்சு வைப்பாங்க. ஆனால் குரு சோமசுந்தரம் இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வேறு சாப்பாடு கேட்பாரு. அதை வச்சு கோலிவுட் ஆடியன்ஸ் நல்லா குக் பண்ணியிருக்கீங்க, படம் பயங்கரமாக இருக்கும் போல், கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன உடனே பார்த்துடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் உண்மை. இந்த படம் ஒரு நல்ல படம். ஆனால் இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் வந்து இன்னுமே அதிகமாக கிடச்சிருக்கணும். ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த மீமில் போட்டிருக்கிற மாதிரி ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்கலாங்கிற முடிவு நிறைய பேர் எடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா எப்படி ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிவ்யூ இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த மீம் பார்த்தீங்கன்னா, மச்சான் என் பக்கத்தில் ஒருத்தன் வெடிஞ்சு போய் உக்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி, ஒழுங்காக போலீஸ்கிட்ட இருந்து மறைஞ்சிருந்தாலே தப்பிச்சிருக்கலாம். ஆனால் காளி காப்பாற்றுவான்னு அவன்கிட்ட போய் காளி காலி பண்ணிட்டு போயிட்டாரு. வெளியில் போகிற ஓனான தூக்கி வேட்டியில் விட்ட கதையாக தான் பெரியவருக்கு நடந்திருக்கும். இந்த மீம் வேற லெவல் மீமாக இருந்தது. சியான் வந்து சொல்கிற மாதிரி, அருண் அந்த திலீப் கேரக்டருக்கு யாரை கேஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? அருண் வந்து தெரியல சார், நீங்கள் சொல்லுங்கள் யாரை போடலான்னு. நான் ஒரு நம்பர் தரேன், அவருடைய கால் ஷீட்டை புக் பண்ணிவிட்டு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். அருண் சொல்கிற மாதிரி, என்ன சார் கால் பண்ணால் நீங்கள் எடுக்கிறீங்க? சியான் புரியல. அந்த திலீப்பே நான் தான்ப்பா, எதுக்கு இன்னொரு ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வந்துட்டு பேசாமல் நானே கெட்டப் போட்டு வந்து திலீப்பாக நடிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மீம். இதே மாதிரி இன்னொரு மீமும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. எவ்ரி ஒன் வெயிட்டிங் ஃபார் டு நோ ஹூஸ் திலீப் இன் வீரதீர சூரன், நோபடி சியான் விக்ரம் டு எஸ்யூ அருண்குமார். ட்ரெஸ்ஸு ரெடியாக தான் இருக்குது, சொன்னீங்கன்னா மாற்றிட்டு வந்து நின்றுவேன். சியானை பல கெட்டப்பை போட வச்சு அவரை சரியாக யூஸ் பண்ணாமல் இப்போ கெட்டப்பை வச்சே ட்ரால் பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரால் மெட்டீரியலாக அவரை மாற்றி விட்டுட்டிங்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் படத்தை பற்றி ஒரு 3 மீம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் இந்த ஒரு மீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தங்கப்ப தக்கம் அந்த காமெடி வச்சு போட்டிருக்காங்க. தர்பார் ஒரு பக்கம், சர்வம் ஒரு பக்கம், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா சிக்கந்தர். என்னதான் இந்த 2 படத்தையும் சேர்த்தாலும் இந்த 2 படத்தை விட மோசமான ஒரு படமாக தான் சிக்கந்தர் அமைஞ்சிருந்தது. அடுத்த மீம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சல்மான் கான், இன்னொரு பக்கம் ராஷ்மிகா. உண்மையிலேயே இப்படி தான் இவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த படத்தில் இருந்தது. அடுத்த மீம், சந்திரா அவன் தான் ஓஜி ஏஆர்எம் திரும்ப கொண்டு வர போகிறான். யார் அது அப்படின்னு பார்த்தா நம்ம எஸ்கே. மதராசி படம் செமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. செமையாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். அடுத்து ஃபைனலாக தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்தை பற்றி ஒரு சில மீம்ஸை பார்த்துடலாம். ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் பற்றி வந்த மீம் இது. சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ண இது தளபதி படமா? டேய் ஜனநாயகன் பொங்கலுக்கு போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சான், வா போகலாம். சொன்ன டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுறது எங்கள் தளபதி மட்டும்தான் அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஜனநாயகன் போஸ்ட்பாண்ட் ஆனதுக்கப்புறமா என்னையா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த மீம், விஜய்னா துப்பாக்கியை புடிங்க சிவா, சிவா ஆஃப்டர் ரிசீவ்டு துப்பாக்கி, பராசக்தி வேர்ல்டு வைட் ரிலீசிங் ஆன் 2026 பொங்கல். துப்பாக்கியை கொடுத்தா அந்த துப்பாக்கியை வச்சு என்னையே சுடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மீம் போட்டிருக்காங்க. அடுத்த மீம், லோகேஷ் கனகராஜ் கேட்குற மாதிரி, கத்திரி வயலில் எங்களை கத்த விடாதனா, வந்து வண்டியில் ஏறுனா, கைதி 2ல ஒரு கேமியோ சீன் இருக்கு. சாரி லோகேஷ், ஐ எம் பிஸி இன் பாலிடிக்ஸ். சரி நீங்கள் வரலன்னா என்ன, உங்கள் ரெஃபரன்ஸை உள்ளே வச்சிடுறேன். அடுத்த மீம், அன்னியன் டெம்ப்ளேட்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜபநாயகன் சென்டரில் மாட்டிக்கிட்டு இருக்கு. யார் யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் என்டிஆர் நீல் ப்ராஜெக்ட், இன்னொரு பக்கம் பராசக்தி ப்ராஜெக்ட். ஆனால் இப்போதைக்கு ஜனநாயகன் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ்னு. என்டிஆர் நீல் ப்ராஜெக்ட் வந்து எப்போயோ கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போவும் வந்து அதே ரிலீஸ் டேட்டில் வர மாதிரி தான் இருக்காங்களா இல்லை தள்ளி போக போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பராசக்தி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, வர மாதிரி ஒரு பிளானில் இருந்தாங்க. இப்போவும் பிளானில் இருக்காங்களா இல்லை தள்ளி போக போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு சில ஃபன்னி மீம்ஸில் உங்களுடைய ஃபேவரட் மீம் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு மீம் எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.